வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். அனைத்துலக வேட்டையில் சிக்கிய கேங் ரமேஷ் தலைவன் இந்தியாவில் அதிரடி கைது. கிடா சுங்கைப்பட்டாணி பகுதியில் பல்வேறு பயங்கர குற்றங்களில் ஈடுபட்டு வந்த கேங் ரமேஷ் என்ற ஆபத்தான திட்டமிட்ட குற்ற கும்பலின் தலைவனை அரச மலேசிய போலீஸ் படை வெற்றிகரமாக கைது செய்துள்ளது என்று புகிடமான் போலீஸ் தலைமையகம் இன்று அறிவித்துள்ளது. கடந்த மே 22ஆம் தேதி தாய்லாந்து மற்றும் இந்திய நாட்டு போலீஸ் அதிகாரிகளின் ரகசிய ஒத்துழைப்போடு நடத்தப்பட்ட ஆப்டிகா என்ற அதிரடி வேட்டையின் மூலம் இந்த கைது நடவடிக்கை சாத்தியமானது என்று புகிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் சிஐடி இயக்குனர் டாக்டர் குமார் முத்துவேல் தெரிவித்தார். தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கில் இருந்து இந்தியாவின் ஹைதராபாத் நோக்கி பறந்து கொண்டிருந்த விமானத்தில் இந்த முக்கிய குற்றவாளி மடக்கி பிடிக்கப்பட்டார். பின்னர் அவர் உடனடியாக மலேசியாவிற்கு கொண்டு வரப்பட்டார் என்று டாக்டர் குமார் குறிப்பிட்டார். சுங்கைப்பட்டாணி நீதிமன்றத்தின் பிடிவாரண்ட் மற்றும் இன்டர்போல் சிவப்பு நோட்டீஸ் ஆகியவற்றின் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் கிடா, படாங்சராய் மற்றும் பீடோங் ஆகிய இடங்களில் நடந்த 2 தனித்தனி கொடூர கொலை வழக்குகள் தொடர்பாகவும் இவரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மிக ஆபத்தான இந்த குற்றவாளியை பிடிக்க உதவிய இந்திய மற்றும் தாய்லாந்து அரசுக்கு மலேசிய போலீஸ் துறை தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக டாக்டர் குமார் தெரிவித்தார். தீவிரவாத போக்கு மற்றும் இன மத ரீதியிலான தூண்டுதல்களுக்கு எதிராக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்காவிட்டால் வெறுப்புணர்வுக்கு எதிரான பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அறைகூவல் வீணாகிவிடும் என்று கில்லான் நாடாளுமன்ற உறுப்பினர் வி கணபதி ராவ் எச்சரித்துள்ளார். அரசாங்கத்தின் மெத்தன போக்கு தீவிரவாத குரல்கள் ஓங்கி ஒலிக்க வழிவகுப்பதாக குறிப்பிட்ட கணபதி ராவ் கடந்த காலங்களில் இந்திய சமுதாயத்தை பாதித்த சர்ச்சைகளின் போது மலேசிய அரசாங்கம் காட்டிய பலவீனமான செயல்பாடுகளை சுட்டிக்காட்டினார். இனம், மத வேறுபாடின்றி நாட்டின் அமைதியை குலைப்பவர்கள் மீது சட்டம் பாய வேண்டும். வெறுப்பு பேச்சுக்கு எதிராக அரசாங்கம் அரசியல் சுய லாபங்களுக்காக செயல்படக்கூடாது. வெறும் முற்று முழக்கங்கள் இன்றி நாட்டின் ஒற்றுமையையும் நீதியையும் உறுதிப்படுத்தும் கொள்கை ரீதியிலான நடவடிக்கைகளையே மலேசியர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்றும் கணபதி ராவ் கூறினார். கோலாலம்பூரில் இன்று பிற்பகலில் பெய்த கனத்த மழை மற்றும் சூறைக்காற்றால் பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்து போக்குவரத்து பாதிப்பும் வாகன சேதங்களும் ஏற்பட்டுள்ளன. பிற்பகல் 2:50 மணியளவில் அவசர அழைப்புகள் வந்ததை அடுத்து கோலாலம்பூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினர் உடனடியாக 3 இடங்களுக்கு விரைந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். மேக்ஸ் நெடுஞ்சாலையில் விழுந்த மரத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஸ்ரீ மலேசியா அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த புரோட்டான் பர்சோனா கார் மீது மரம் விழுந்தது. சுங்கைபசியில் உள்ள மலேசிய சமூகவியல் கட்டட வளாகத்தில் வாகன நிறுத்த கூரையின் மேல் பெரிய மரம் விழுந்ததில் அங்கிருந்த 4 கார்கள் சேதமடைந்தன. இந்த சம்பவங்களில் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. தீயணைப்பு படையினர் மற்றும் கோலாலம்பூர் மாநகர் மன்ற ஊழியர்கள் மரங்களை வெட்டி அப்புறப்படுத்தியதை அடுத்து பாதிக்கப்பட்ட அனைத்து சாலைகளும் மீண்டும் போக்குவரத்துக்கு திறக்கப்பட்டன. கோலாலம்பூர் சிரம்பான் நெடுஞ்சாலையில் 5 மாடுகளை ஏற்றிச் சென்ற லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விளம்பர பலகையின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த சம்பவம் இன்று காலையில் நிகழ்ந்தது. நகரி செம்பிலானில் இருந்து கிளந்தான் நோக்கி 5 மாடுகளை ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்த அந்த லாரி கோலாலம்பூர் சிரம்பான் நெடுஞ்சாலையின் 297.2வது கிலோமீட்டர் பகுதியில் வந்தபோது இந்த விபத்து நேரிட்டுள்ளது. காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் நஸ்ரோன் அப்துல் யூசுப் கூறுகையில், இந்த விபத்தில் லாரியில் பயணித்த இருவர் காயமடைந்துள்ளனர் என்றார். இருவருக்கும் சம்பவ இடத்திலேயே முதலுதவி வழங்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக சிர்டாங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் என்று அவர் தெரிவித்தார். கில்லான் பள்ளத்தாக்கு பகுதியில் கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் போதைப்பொருள் தயாரிப்பு, விநியோகம் மற்றும் பல்வேறு வன்முறை செயல்களில் ஈடுபட்டு வந்த கேங் ஆர்டி என்ற ஆபத்தான குண்டர் கும்பலைச் சேர்ந்த 12 நபர்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட போதிலும் அந்த கும்பலைச் சேர்ந்த எஞ்சிய நபர்களை பிடிப்பதற்கு புகிட் அமான் போலீஸ் தலைமையகம் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளது. பிடிபட்ட 12 பேரும் 2012ஆம் ஆண்டு உள்நாட்டு பாதுகாப்பு சட்டமான சோஸ்மாவின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாக புகிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் போதைப்பொருள் துடைத்தொழிப்பு பிரிவின் இயக்குனர் டாக்டர் ஊசின் ஒமார் கான் தெரிவித்தார்.
கடந்த ஏப்ரல் 27ஆம் தேதி கோலாலம்பூர் மற்றும் ஸ்லாங்கூர் பகுதிகளில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் 12 உள்ளூர் ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர். இக்கும்பலைச் சேர்ந்த மேலும் ஒருவரிடம் இருந்து சுமார் 8.5 கிலோகிராம் கஞ்சா போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 12 நபர்களுக்கும் ஏற்கனவே போதைப்பொருள் மற்றும் வன்முறை குற்றங்கள் சார்ந்த பல குற்ற பின்னணிகள் இருப்பது போலீஸ் விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று டத்தோ உசேன் குறிப்பிட்டார். அவர்களில் 11 பேர் 28 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு இன்று கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு 5 முதல் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். இந்த கும்பலைச் சேர்ந்த மேலும் ஒருவர் கடந்த மே 8ஆம் தேதி அம்பாங் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். அவருக்கு எதிரான குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்படலாம். கேங் ஆர்டி கும்பலின் எஞ்சிய உறுப்பினர்களை போலீசார் தற்போது தீவிரமாக தேடி வருகின்றனர் என்று டத்தோ உசேன் கூறினார். ஹனெக்கன் மார்க்கெட்டிங் ஆதரவில் டைகர் எம்பவர் மற்றும் மலர் டெய்லி இணைந்து நவேம் அமைப்பின் ஒத்துழைப்புடன் நடத்திய டிஜிட்டல் மற்றும் AI தொழில்நுட்ப சிறப்பு பயிற்சியின் பரிசளிப்பு விழா நேற்று முன்தினம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்திய சமூக மேம்பாட்டு திட்டத்தின் ஒரு பகுதியாக நடத்தப்பட்ட இப்பயிற்சியை அனுஷா வழி நடத்தினார். இதில் ஹனெக்கன் வர்த்தக பிரிவின் நிர்வாகி ஜெனிஃபர் தென்னட் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். வணிக மேம்பாடு குறித்த இப்பயிற்சியில் ஹெவன்லி பேக்கர்ஸ் சந்திரிகா நாயுடு முதலிடம் பெற்று வெள்ளி 500 ரிங்கிட் ரொக்கமும், சிந்தசிஸ் லேசர் கேஃபே ரோகிணி சிவலிங்கம் வெள்ளி 300 ரிங்கிட் ரொக்கமும் பெற்றனர். 2ஆம் இடத்திற்கு வெள்ளி 200 ரிங்கிட் ரொக்கமும், 3ஆம் இடத்தை நவீன விவசாயி ரவீந்திரனும் தட்டிச் சென்றனர். இவர்களுடன் குளிர்சாதன கைப்பெட்டி மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் வவுச்சர் வழங்கப்பட்டன. முன்னாள் துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி பரிசுகளை வழங்கி வளர்ந்து வரும் தொழில் முனைவோருக்கு இதுபோன்ற AI பயிற்சிகள் மிக அவசியம் என்றார். ஹனக்கியனின் இந்த சமூக மேம்பாட்டு திட்டத்தை மலர் டெய்லி தலைமை நிர்வாகி டத்தோ SM பெரியசாமி வெகுவாக பாராட்டினார். நிகழ்வில் ஃபாஸ்டேக் செக்யூரிட்டி மலேசியா தலைமை இயக்குனர் டத்தோ ஸ்ரீ அழகேசு, இயக்குனர் டத்தோ ஷாமிலா, டத்தோ மகேந்திரன், தொழிலதிபர் சிவா மற்றும் டத்தோ பஞ்சமூர்த்தி ஆகியோர் சிறப்பு வருகை புரிந்தனர். கொலஸ்லாங்கோ ஈஜோ குப்பை கிடங்கில் தனது நண்பரை அடித்துக் கொன்றதாக 43 வயது பாதுகாவலர் துரைராஜு என்பவர் மீது கொலஸ்லாங்கோ மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. கடந்த மே 16ஆம் தேதி 23 வயது லெச்சுமணன் என்பவர் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி மே 14ஆம் தேதி உயிரிழந்தார். கூர்மையான மற்றும் கனமான ஆயுதங்களால் தாக்கப்பட்டதில் அவருக்கு மூளை இரத்த கசிவு மற்றும் முக எலும்பு முறிவு ஏற்பட்டது பிரேத பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. குற்றச்சாட்டை புரிந்து கொண்ட துரைராஜுவிடம் எந்த ஒரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. இவ்வழக்கு ஷா அலாம் உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்படவிருக்கிறது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை மற்றும் பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் துரைராஜு குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். மரண தண்டனை அல்லது 40 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட வாய்ப்புள்ளதால் வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. இவ்வழக்கு வரும் ஜூலை 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. புகித் காசிங் மலை மீது வீற்றிருக்கும் மகா சிவன் ஆலயத்தில் நாளை மே 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை குரு பெயர்ச்சி சிறப்பு நிகழ்வு மற்றும் வழிபாடுகள் நடைபெற உள்ளன. நாளை மாலை 4:30 மணிக்கு குரு பகவானுக்கு விசேஷ அபிஷேகத்துடன் விழா தொடங்க உள்ளது. அதனைத் தொடர்ந்து மாலை 5:30 மணிக்கு நித்திய பூஜையும் மாலை 6 மணிக்கு மகா தீபாராதனையும் சிறப்பாக நடைபெறும் என ஆலய நிர்வாகம் அறிவித்துள்ளது. இக்குரு பெயர்ச்சி வழிபாட்டில் கலந்து கொண்டு அர்ச்சனை மற்றும் பரிகார பூசைகள் செய்ய விரும்பும் பக்தர்கள் அதற்குரிய கட்டணத்தை செலுத்தி தங்களின் பெயர் விவரங்களை பதிவு செய்து ரசீதை பெற்றுக் கொள்ளுமாறு ஆலய நிர்வாகத்தினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். வழிப்பறி மற்றும் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுவோருக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று மேல்முறையீட்டு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பொது இடங்களில் இத்தகைய குற்றங்கள் அதிகரித்து குறிப்பாக பெண்கள் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய சமூகத்தினரிடையே அச்சத்தையும் பாதுகாப்பற்ற உணர்வையும் ஏற்படுத்துவதாக நீதிபதி நோரின் படருடின் கூறினார். கடந்த ஆண்டு ஜொஹோரில் பெண் ஒருவரின் பையை பறித்து இழுத்துச் சென்ற அன்வார் ஜாலி என்ற முன்னாள் தொழிற்சாலை ஊழியருக்கு உயர் நீதிமன்றம் குறைத்த சிறை தண்டனையை ரத்து செய்த மேல்முறையீட்டு
நீதிமன்றம் செஷன்ஸ் நீதிமன்றம் விதித்த 7 ஆண்டுகள் சிறை மற்றும் 3 பிரம்படிகளை மீண்டும் உறுதி செய்தது. குற்றத்தை ஒப்புக்கொள்வது மட்டுமே தண்டனையை குறைப்பதற்கான தானியங்கி காரணியாகாது என்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை குலைக்கும் இத்தகைய ஆபத்தான குற்றங்களுக்கு நீண்ட கால சிறை தண்டனை மிக அவசியம் என்றும் நீதிபதி நோரின் படருடின் சுட்டிக்காட்டினார். நீட் நுழைவுத் தேர்வுக்கு தயாராகி வந்த 18 வயது மாணவி ஒருவர் தனது வீட்டில் தற்கொலை செய்து கொண்ட சோகமான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகாவின் கலபுரகி மாவட்டத்தைச் சேர்ந்த பாக்யஸ்ரீ என்ற அந்த மாணவி PUC பொதுத் தேர்தலில் 92 விழுக்காடு மதிப்பெண்கள் பெற்று கல்வியில் சிறந்து விளங்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரது வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் அவர் மன உளைச்சலில் இருந்ததை தாங்கள் அறியவில்லை என்றும் அவரது தந்தை தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்தில் இருந்து தற்கொலை குறிப்பு எதுவும் கண்டெடுக்கப்படாத நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் இத்தகைய போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் கடுமையான மன அழுத்தத்தையும் அவர்களுக்கு தேவையான மனநல ஆதரவு அமைப்புகளின் அவசியத்தையும் மீண்டும் ஒருமுறை தீவிரமாக உணர்த்தியுள்ளது. பாட்டிக்சனில் இன்று அதிகாலை 4 மணியளவில் படகுத்துறை ஒன்றில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 62 வயது முதியவரை முதலை ஒன்று காலில் கவ்வி ஆற்றுக்குள் இழுத்துச் சென்றுள்ளது. அங்கிருந்த பெரிய பாறை ஒன்றை பிடித்துக் கொண்டு போராடிய அந்த முதியவர் முதலையிடம் இருந்து தப்பித்து கரை ஏறியுள்ளார். பின்னர் குடும்பத்தினரின் உதவியுடன் பாட்டிக்சன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு தற்போது அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு வருகிறது. இத்தாக்குதலில் அவரது இடது கால் விரல் மற்றும் கணுக்கால் முறிந்துள்ளன. இச்சம்பவத்தை தொடர்ந்து வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையினர் அப்பகுதியில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி எச்சரிக்கை பலகைகளை வைத்துள்ளனர். மேலும் பொதுமக்கள் முதலைகள் வாழும் ஆற்றுப் பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். பேருந்தை ஓட்டிக்கொண்டே பிளாஸ்டிக் பையில் இருந்த ஒரு திரவத்தை பாட்டிலில் ஊற்றிய ஓட்டுநரின் வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலானதை அடுத்து டைப்பிங் மாவட்ட போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈப்போவிற்கு அருகில் மனோரா சுரங்கப் பாதையை தாண்டிய பகுதியில் இந்த ஆபத்தான சம்பவம் நடந்ததாக வீடியோவை வெளியிட்ட பயணி த்ரெட்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். பேருந்து நிறுவனம் மற்றும் ஓட்டுநரை அடையாளம் காணும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டியதற்காக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று டைப்பிங் மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி ஆணையர் அப்துல் மலிக் இஸ்மாயில் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.